Hello everyone, I'm Raj. Welcome to our channel. NEET examல physicsல 10 chapters படிக்கிறது மூலமா எப்படி 100+ marks வந்து ஸ்கோர் பண்றது அப்படினா நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். Just 10 chapters மட்டும் தான். அந்த 10 chapters என்ன, அதை எப்படி படிக்கணும், அதுக்கான ஷெட்யூல், அதுக்கு அப்புறம் வந்து இது உண்மையிலே பாசிபிளா அதுக்கான ப்ரூஃப் நான் அந்த வீடியோல வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். சோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். என்ன அப்படினா இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல வந்து பயாலஜில வந்து எப்படி வந்து 280க்கு மேல வந்து மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்றது, ஜஸ்ட் வந்து 20 சாப்டர்ஸை வந்து நம்ம படிக்கிறது மூலமா வந்து 280 மார்க்ஸுக்கு மேல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அந்த 20 சாப்டர்ஸ் என்ன, அதுக்கான பிடிஎஃப் எல்லாத்தையும் நேற்று அப்லோட் பண்ண வீடியோஸ்ல வந்து நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. பயாலஜி ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பிசிக்ஸ்ல ஓகேங்களா. பிசிக்ஸ்ல வெறும் 10 சாப்டர்ஸை மட்டும் நீங்க கவர் பண்ணீங்கனாலே போதும் 100+ மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். அதுக்கான ப்ரூஃபையே நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ராஜேஷ் பயாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அங்கே போய்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபிசிக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக ஃபிசிக்ஸில் வந்து எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, நியர்லி வந்து 11th வந்து ஒரு 15 சாப்டர்ஸ் அண்ட் அதாவது ஒரு 14 சாப்டர்ஸ், நியர்லி வந்து 29 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 29 சாப்டர்ஸை வந்து நம்ம கவர் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த 29 சாப்டர்ஸ்லேருந்து டோட்டலாக நீட்டுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த 50 கொஸ்டின்ஸை வந்து நம்ம அட்டன் பண்ணோம்னா 29 சாப்டர்ஸை வந்து நம்ம படிக்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நியர்லி 70% ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து வெறும் 10 சாப்டர்ஸ்லேருந்து தான் வந்து கேட்குறாங்க. அந்த 10 சாப்டர்ஸோட லிஸ்ட்டை தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கான பிடிஎஃப்பை தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெறும் இந்த 10 சாப்டர்ஸை வந்து நீங்கள் படிக்கிறது மூலமாக உங்களால் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா, நியர்லி வந்து 25+ கொஸ்டின்ஸை வந்து உங்களால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். 25+ கொஸ்டின்ஸ் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ 25 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா இன்ட்டு 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 100+ மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது உண்மையிலே பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இப்போ மட்டும் கிடையாது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் எல்லாத்தையும் இந்த சாப்டர்ஸில் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ 2022 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. 2022ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சாப்டர்ஸில் மட்டும் எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு, 27 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், 50 கொஸ்டினில் வந்து நியர்லி 27 கொஸ்டின்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 10 சாப்டர்ஸில் இருந்து மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. 27 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்கு, இதில் இருந்து மட்டுமே நியர்லி வந்து 108 மார்க்ஸை வந்து கேட்டிருக்காங்க வெறும் இந்த 10 சாப்டர்ஸில் இருந்து. ஓகேவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10 சாப்டர்ஸை தான் முதல்ல நீங்கள் வந்து கவர் பண்ணணும். அதே மாதிரி தான் 21ல் வந்து நியர்லி 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 30 × 4 அப்படின்னு போட்டு பாருங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வருது. 30 × 4 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நியர்லி வந்து ஒரு 120 மார்க்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். 140 மார்க்ஸ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 21ல். அதே மாதிரி 20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 23 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நியர்லி வந்து 92 மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா. அப்போ கிட்டத்தட்ட இந்த சாப்டர்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுறது மூலமாக ஒரு 90லேருந்து 100+ மார்க்ஸை வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா. அப்போ இந்த 10 சாப்டர்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணணும். ஒவ்வொரு சாப்டர்லையும் எவ்வளோ கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ 23ல் வந்து மோஸ்ட்லி வந்து இதே மாதிரி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த சாப்டர்ஸில் வந்து ஒரு 25 கொஸ்டினை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ 100+ மார்க்ஸை வந்து நீங்கள் இதை படிக்கிறது மூலமாகவே வந்து எடுக்க முடியும். ஓகேவா. சரி, இப்போ இது எப்படி படிக்கிறது, அதுக்கான ஒரு ஷெட்யூல் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து 12 hours ஸ்டடி பிளானர் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பயாலஜி கொடுத்த மாதிரி தான். நீங்கள் இதில் மொத்தம் வந்து 10 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. கரெக்டுங்களா. 10 சாப்டர்ஸ் வந்து இருக்குது. இதை வந்து முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் அப்படின்னா 5 days வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா. 5 daysல உங்களால் வந்து முடிக்க முடியும். 12 hours வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. இப்போ மார்னிங் வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு சாப்டர் அண்ட் ஈவினிங் ஒரு சாப்டர் படிச்சிங்க அப்படின்னா 2 சாப்டர், ஒரு நாளைக்கு வந்து 2 சாப்டர். அப்போ நீங்கள் 10 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக 5 நாள்லேயே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஸ்டடி பிளானர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே வந்து பயாலஜிக்கு வந்து சொல்லியிருந்தேன். புதுசாக படிக்கிறவங்களுக்காகட்டும் இல்லை ஆல்ரெடி வந்து ரிவிஷன் பண்ணுறவங்களுக்காகட்டும் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயாலஜிக்கான அந்த முக்கியமான சாப்டர்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதில் பார்த்துருங்க. அதில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் 20 சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அந்த 20 சாப்டர்ஸில் இருந்து தான் நியர்லி வந்து 280 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதில் இருந்தே உங்களால் வந்து நியர்லி வந்து ஒரு 280+ மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஒரு 10 days வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா. 10 days வந்து தேவைப்படும். அடுத்து வந்து ஃபிசிக்ஸ். ஓகேங்களா. ஃபிசிக்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஃபிசிக்ஸில் வந்து டோட்டலாக நீங்கள் 10 சாப்டர்ஸை வந்து கவர் பண்ணணும். 10 சாப்டர்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 5 டேஸை வந்து எடுத்துக்கிறீங்க. 5 டேஸ். அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு நான் இன்னும் வீடியோ இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை. கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐ நீட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். கெமிஸ்ட்ரியிலே அதே மாதிரி தான் ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 10 சாப்டர்ஸை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஒரு 5 டேஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ 5 டேஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 280+ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு 100 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து ஒரு 100 மார்க்ஸ். அப்போ நியர்லி வந்து பார்த்தோன்னா ஒரு 480 மார்க்ஸ் வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக 1 மந்த்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக எடுக்க முடியும். இது வந்து 20 டேஸ் ஆச்சா. 20 டேஸில் வந்து நீங்கள் இந்த சாப்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து ரிவிஷனுக்கு வந்து ரிவிஷன் கிடையாது, ப்ராக்டிஸ்க்கு வந்து ஒரு 10 டேஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபுல் மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 10 டேஸை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30 டேஸில் உங்களால் வந்து சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும். என்டையர் சிலபஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 40 சாப்டர்ஸ் வந்து உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். இதை கவர் பண்ணிங்கனாலே நியர்லி வந்து 500+ மார்க்ஸை வந்து இந்த 480+ மார்க்ஸை வந்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிசிக்ஸில் வந்து எத்தனை சாப்டர்ஸ் வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து ஒரு 100+ மார்க்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 10 சாப்டர்ஸை படிச்சிங்கனாலே உங்களால் வந்து 100+ மார்க்ஸை வந்து எடுக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து என்னால் 10 சாப்டர்ஸ் வந்து படிக்க முடியாது, அதுக்கு கம்மியாக வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 5 சாப்டர்ஸை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த 5 சாப்டர்ஸை வந்து நீங்கள் படிக்கிறது மூலமாக ஒரு டீசெண்டான மார்க்ஸை வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலே எவ்வளோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கெமிஸ்ட்ரிக்கான வீடியோஸ் வேணுமா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. See you. டாடா.